अब तुम्हारे जिंदगी के मकसद को पूरा करने का मौका तुम्हारे सामने है। वादे के मुताबिक हर जिहादी को और उसके खानदान को पैसा मिलेगा। इम्तियाज, हैदराबाद में ऐसा धमाका होना चाहिए जिसकी गूंज में कोने कोने तक हर एक को हमारे जिहाद की आवाज सुनाई दे। याद रहे, जिहादी कभी जिंदा पकड़े नहीं जाते, शहीद हो जाते हैं। हमारे जिहाद के खिलाफ होने का अंजाम आज बता देंगे क्या होगा। पहला बॉम्ब सुल्तान बाजार 5 बजे, दूसरा बॉम्ब खैरताबाद 15 मिनट बाद, तीसरा बॉम्ब बेगमपेट 5:30 बजे। एक के बाद एक 3 बॉम्ब 15-15 मिनट बाद फूटेंगे। पहला बॉम्ब कौन फोड़ेगा? 1 घंटे में फट जाएगा। शाबाश! चलता हूं भाई, खुदा हाफिज। खुदा। और जब दूसरा बॉम्ब फूटेगा तो लोग इस तरफ जाएंगे, एक के बाद एक हैदराबाद तबाह हो जाएगा। தம்பி, உன்னை இங்கே கொண்டு போட்டா என்ன பண்ணுவ? अरुण बड़ा। चार्ली जाने दे। बड़ा। तम्मी, 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 टाइम இல்லை. பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு அவனும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த பேக்ல ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணா, பேக்கப்.
வச்சிருக்க? பாம் எங்கடா? சொல்றா, எங்க வச்சிருக்க? சொல்ல புரியா இல்லையா? சொல்றா, போல். சொல்றா, போல். சொல்றா, சொல்றா, எங்க வச்சிருக்க? எந்த உயிரை கட் பண்றது? சொல்றா. எப்படா பண்றது? எந்த உயிரை கட் பண்றது? சொல்றா, சொல்றா பாவி. ஏய், எந்த உயிரை கட் பண்ணணும்? சொல்றா, சொல்றா. அந்த கடையில போயிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு வா. கேட்டு வாங்கிக்கோமா. பஜார் வந்து சரி. ரமி, இப்பதான் வந்த. நீ எதுவுமே பேசாத. பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? பொட்டானிக்கல் கார்டனா? ஓகே, ஜாக்கிரதையா கவலைப்படாது. தீவிரவாதியா இருந்தாலும் சரி, பயங்கரவாதியா இருந்தாலும் சரி, நக்சலைட்டா இருந்தாலும் சரி, நான் நாக்க நீட்டி நக்கி அவங்களை கண்டுபிடிச்சிடுவேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஜோஜிபி ஓகே. லேட் ஆயிடுச்சா? ரொம்ப. ஓ சே, ஐயா சீக்கிரமா வந்துட்டா மட்டும் களை எடுக்க போறான்னு கேட்டேன். மச்சான், இப்போவாது இந்த பில்டப் பெரிய சமயம் இங்கே கழட்டி விட்டு வாடா. நம்மளும் போய் நிம்மதியா இருப்போம். மச்சான், இது எதுக்கு லாய்க்கு கிடையாதுடா. ஏய், ஷேர் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்த உனக்கு ஸ்கெட்சை பத்தி என்னடா தெரியும்? அன்னைக்கு அந்த ஏசிபி என்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சா பாரு ஒரு தவிப்பு. லாரி கடியில மாட்டின தவளை மாதிரி அப்படியே நசிங்க போயிட்டான் தெரியுமா? சார், நீங்களா? உங்க ஃபாதர் தானே சார் சுரேஷ்? சார், உங்க ஃபாதர் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். உங்க அப்பா செஞ்ச உதவினாலதான் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு தான் நாங்க பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சோம். இல்லைன்னா எங்க வாழ்க்கை என்னைக்கோ பாழாகி நாங்க நடுத்தருக்கு வந்திருப்போம். ஏன் சார் அன்னைக்கு பேசும்போது போயிட்டீங்க, இன்னைக்கு மட்டும் நிக்கிறீங்க? கண்டெல்லாம் வேணாம் சார், ஏன் ரேஞ்சுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் வரேன் சார். செய்யோ. ஓகே சார், வாடா வா. ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். வாட் ரமே, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பேக் சார். அன்னைக்கு உன்னை கோவால மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்னைக்கு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொன்னல, நீ நல்லவன், நான் நம்புறேன்னு. அந்த நம்பிக்கை இந்த பொண்ணு உண்மையாக்கிடுச்சு. கிளம்பு ரமே, இனிமே நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கிளம்பு. ரியலி சார்? ஐ எம் ஷூர் யூ கோ. கோ ரமே, கோ. தேங்க்யூ சார். சார், நானும் கூட போறேன் சார். தேங்க்யூ சார். ராவுத்தர் மச்சான், நம்ம பேக் எடுறா. இந்த மச்சான். என்னது இது? ரொம்ப கொழுப்பெடுத்து போனவனுங்க தீவிரவாதிகளுக்கு கொடுத்த பணம். நம்ம கூட செலவுலாம் இருக்குல்ல.